Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷனோட கண்டினியூவேஷன். நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோக்களில் பார்த்ததெல்லாம் அப்படியே கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃபார்ம் ஆகிற ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் கேமெட்டோஜெனிசிஸ் என்ற டாப்பிக்கில் போன வீடியோவில் பார்த்தோம். அதில் அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், கேமிட்ஸோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப தெளிவாக ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமே கொஞ்சம் இலாபரேட்டாக படிச்சுட்டு அதில் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ரொம்ப இலாபரேட்டாக படித்தோம் இந்த காலம் எல்லாம் போட்டு. அதுக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது இந்த ஈவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன். அதாவது ரெண்டு கேமிட்டும் மீட் ஆகணும். அது எப்படி மீட் ஆகுது? மீட் ஆன பிறகு ஃபார்ம் ஆகிற ஜைகோட், அதுலேருந்து அப்படியே வளர்ந்துக்கிட்டு வர எம்ப்ரியோ, அது என்னென்ன சேஞ்சஸில் மாறுது, என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்குது, எப்படி கனெக்ட் ஆகுது ஒரு பேபியும், தட் இஸ் ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவோம். as long as அந்த எம்ப்ரியோ வளர்ந்து யூட்ரஸில் இருக்கிற வரைக்கும் அது பேர் ஃபீட்டஸ். டெலிவரிக்கு அப்புறம் அதோட பேர் பேபி. அப்புறம் எப்படி டெலிவரி ஆகுது, என்ன ஹார்மோன்லாம் உள்ள வருது, அதை பற்றி இன்னைக்கு படிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்ப்போம். Fertilization and implantation. During copulation, coitus, semen is released by the penis into the vagina. Insemination. அதாவது coitus, bodily union. இப்போ ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் யுனைட் ஆகிறது, ஃபிசிக்கல் யூனியன். அது அப்போ பண்ணும்போது தட் இஸ் பீனிஸை வந்து ஃபீமேல் வெஜைனால இன்சர்ட் பண்ணுறது எதுக்காகனா சீமனை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ சீமன் இஸ் டிஸ்சார்ஜ், சீமனுக்குள்ளே தான் ஸ்பெர்ம் இருக்குது. ஓகே, அது பேர் தான் இன்செமினேஷன். இப்போ நம்ம அங்கே பிளான்ட்ல பார்த்தது அது பாலினேஷன் இப்படி வருது, இங்கே அது இன்செமினேஷன் உள்ளே வந்துருச்சு. அங்கே உள்ளே போய் அது ரீச் ஆன பிறகு தான் அது ஃபெர்டிலைசேஷன் அந்த டாபிக் உள்ளே போவோம். ஓகே, the motile sperm swim rapidly past through the cervix, enter into the uterus and finally reach the ampullary region of the fallopian tube. நம்ம fallopian tubeல 3 ரீஜன் பார்த்தோம். இன்ஃபென்டிபியூலம், ஆம்புலா அண்ட் தென் இஸ்தமஸ். இன்னும் கூட ஒரு குட்டியாக யூட்டரைன் பார்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சில புக்ஸில் கொடுப்பாங்க. ஸோ நம்ம புக்கில் 3 ரீஜன் கொடுத்துருக்கு. அதில் முக்கியமாக இந்த ஆம்புலா ரீஜன் கொஞ்சம் பல்ஜ் அவுட் ஆகிருக்கும். அங்கே தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஸோ அங்கே இருந்து ஸ்பெர்ம் வந்து ரீச் ஆகிற இடம் ஆம்புலரி ரீஜன். ஓகே, அண்ட் அங்கிருந்து the ovum released by the ovary is also transported to the ampullary region where fertilization takes place. அப்போ fertilization நடக்கிற இடம் ampulla. Fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously to the ampullary region. ரெண்டுமே at a timeல ampullaக்கு வந்தாதான் fertilization நடக்கும். This is the reason why not all the copulations lead to fertilization and pregnancy. ஸோ எல்லா காப்புலேஷனும் ப்ரெக்னென்சி ஆனால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நேச்சர் அங்கங்கே ஒரு செக் வச்சுட்டே இருக்கு. அதே மாதிரி இது ஒரு செக், ரெண்டுமே அட் அ டைமில் மூவ் ஆகும்போது மட்டுமே fertilization possible. The process of fusion of a sperm with an ovum is called fertilization. ரெண்டும் மீட் ஆகிறது fertilization. During fertilization, a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. ஸோ ஸ்பெர்ம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா zona pellucida அங்கே வந்து கனெக்ட் ஆகுது and induces changes in the membrane that blocks the entry of additional sperm. ஆக்சுவலி எக்கோட ஷேப்பு இப்போ தான் இங்கே தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நான் போன வீடியோவில் நான் வரைஞ்சிருந்தேன். எக்கோட அவுட்டர் மோஸ்ட் ஒரு செகண்டரி மெம்பரேன்னா இந்த கொரோனா ரேடியேட்டா இங்கே பார்த்துக்குங்க, தோ இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து ஜோனா பெலிசியூடா, இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஜோனா பெலிசியூடா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பிங்க் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து பெரிவிட்டலைன் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் இது ஒரு பிளாக் இருக்குல்ல, திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். எக் இஸ் அ செல். ஓகே, ஸோ பிளாஸ்மா மெம்பரேன், நடுவில் உங்களுக்கு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போது சேஞ்சஸ் எல்லாம் இந்த ஜோனா பெலிசிடாவில் ஆக மொத்தம் உள்ளே இங்கே கொரோனா ரேடியேட்டாவை பெனிட்ரேட் பண்ணி, இந்த ஜோனா பெலிசிடாவை பெனிட்ரேட் பண்ணி, அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேனை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே போகணும். பார்ப்போம் இந்த சேஞ்சஸ் எப்படிலாம் நடக்குதுன்னு. And changes in the membrane that block the entry of additional sperms. Thus, it ensures that only one sperm can fertilize an ovum. Okay, so நிறைய changes நடக்கும். அதில் முக்கியமான விஷயம்
ஒன்ஸ் த ஸ்பெர்ம் உள்ளே போன உடனே அதுக்கு என்சைம்ஸ் இருக்கு. ஃபெர்டிலைசன், ஆன்டி ஃபெர்டிலைசன் அப்படிலாம் சொல்லிட்டு. ஃபெர்டிலைசன் எக் ரிலீஸ் பண்ணும், ஆன்டி ஃபெர்டிலைசன் ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணும். ஏன்னா நிறைய ஸ்பெர்ம் உள்ள போகக்கூடாது, ஒரே ஒரு ஸ்பெர்ம். ஸோ நிறைய சேஞ்சஸ். த செக்ரீஷன் ஆஃப் த acrosome help the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida and the plasma membrane. செக்ரீஷன்னா முக்கியமான செக்ரீஷன் போன இதுலயே சொன்னேன் நான் உங்களுக்கு. தட் இஸ் ஹைலுரானிடேஸ் ஃப்ரம் த acrosome region of a sperm. அது அப்படியே பெனிட்ரேட் பண்ணி உள்ள போறதுக்கு உதவுது. And it is penetrating the zona pellucida and plasma membrane. This induces the completion of the meiotic division of the secondary oocyte. இப்போ அப்படியே recollect பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மியாசிஸ் தான் நடந்தது, செகண்டரி oocyte தான் அங்கே ப்ராக்கெட்டில் ஓவம் போட்டிருப்பாங்க, அது ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுதான் ஓவிலேஷன். அதுக்கப்புறம் அது அப்படியே போயிருச்சு, தாண்டி போய் இன்ஃபென்டிபுலமை தாண்டி அங்கே போய் உட்காந்துருக்கு இங்கே ஆம்புலால. அப்போ ஒன்ஸ் த ஸ்பெர்ம் என்டர்ஸ் இன்டு த எக், அது வரைக்கும் அது ஃபர்ஸ்ட் மியாசிஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸ்பெர்ம் உள்ள நுழைஞ்ச பிறகு தான் இட் வில் கம்ப்ளீட் த செகண்ட் மியாசிஸ். ஸோ மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் த செகண்டரி oocyte. The second meiotic division is also unequal and results in the formation of a second polar body and a haploid ovum oocyte. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். செகண்ட், ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு போலார் பாடி அண்ட் தென் ஒரு திஸ் இஸ் செகண்டரி oocyte, பட் என்ன இது ஒரு போலார் பாடி. இது நம்ம போன இதுலயே பார்த்தோம். ஸோ இங்க இருந்து பிரைமரி oocyteல இருந்து திஸ் இஸ் பிரைமரி oocyte. So in the secondary oocyte produces one small polar body, okay, and then one ovum. இதுவும் அங்கே தான் நடக்கிறது. தட் இஸ் ஒன் பிக் செல் polar body and the haploid ovum. Soon the haploid nucleus of the sperm and that of the ovum fuse together to form a zygote. ஸோ இப்போ இங்கே நியூக்ளியஸ் இருக்கு, இதுக்குள்ள நம்ம ஸ்பெர்மோட என்ட்ரி வந்திருக்கு. இது உள்ள வந்த உடனே இதோட நியூக்ளியஸோ இப்போ ஃபெர்டில சேர்ந்தாச்சு. தென் திஸ் ஓவம் டர்ன் டு பி, இங்கிருந்து வந்த பிறகு திஸ் டர்ன் டு பி zygote. How many chromosomes will be there in the zygote? Zygote 46 chromosome இருக்கும். It is diploid. It is going to undergo mitosis, embryonic development. One has to remember that the sex of the baby has been decided at this stage itself. Let us see how. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் முதல்லலாம் கேட்பாங்க, செக்ஸ் ஆஃப் த பேபி எப்போ டிட்டர்மைன் ஆகுதுன்னு. இங்கவே டிட்டர்மைன் ஆகும் பிகாஸ் ஆஃப் XX and XY chromosomes and all. As you know, the chromosome pattern in the human female is XX and the male is XY. So XX homogametic, இது நம்ம இதில் ஜெனட்டிக்ஸில் படிப்போம். This is homogametic, that is ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால. XY heterogametic, இதெல்லாம் இந்த டேர்ம் எல்லாம் நம்ம அங்கே படிப்போம். Therefore, all the haploid gametes ova produced by the female have the same chromosome X, whereas in the male gamete sperms, the sex chromosome could be either X or Y. See, for example, I'll just give you, இங்கே பாருங்க, this is X, this is also X. ஃபீமேலுக்கு ரெண்டா பிரிஞ்சாலும் ஆனால் மேலுக்கு எக்ஸ், இன்னொன்றுத்துக்கு ஒய், இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இந்த டயக்ராம் போடுறதை விட we just give the diagram of ஒரு ஸ்பெர்ம் மாதிரி இப்படி இருக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்தா XX, இந்த எக்ஸும் இந்த ஒய்யும் சேர்ந்தா XY. ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்தா XX, இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்ந்தா XY. ஸோ இவங்க ஃபீமேல் கிட், XXனா ஃபீமேல் கிட், இது மேல் கிட். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, the sex is determined by male. இங்கே பாருங்க, ஃபீமேலுக்கு ரெண்டுமே எக்ஸு, எக்ஸும் சேரும்போது எக்ஸ் தான் கிடைக்க போகுது. ஸோ அவங்க கிட்ட இருந்து மேல் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை. ஸோ செக்ஸை டிட்டர்மின் பண்ணுறதே மேல் தான். ஓகே, let us see. X, whereas therefore all the haploid gametes produced by the female have the sex chromosome X, whereas in the male gamete sperm the sex chromosome could be either X or Y. Hence 50% of sperm carry the X chromosome while the other 50% carry the Y chromosome.
And after fusion of the male and female gametes, the zygote would carry either XX or XY, depending on whether the sperm carrying X or Y fertilize the ovum. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிருந்து X கிடைச்சா X, Y போனா XY. So the zygote carrying XX would develop into a female baby and XY would form a male. We will learn more about the chromosomal pattern in chapter 5. அங்கே படிப்போம். That is genetics. That is why scientifically it is correct to say that the sex of the baby is determined by the father and not by the mother. Okay, so father is the one who determine the sex. The mitotic division start as the zygote moves through the isthmus of the oviduct called cleavage. இங்கே நான் மைட்டோசிஸ், இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே cleavage, gastrula, dermal region formation. நம்ம அனிமல் கிங்டம் அப்போ நான் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன் எப்படி போயிருக்கோன்னு. அதுக்கப்புறம் க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகி, அதுக்கப்புறம் ஆர்கன் ஃபார்ம் ஆகி, ஆர்கனோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் வாட் இஸ் தட் மார்ஃபோஜெனிசிஸ், அதுக்கப்புறம் ஃபீட்டஸ். இதுதான் திஸ் இஸ் த பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் அப்படியே வேணால் எழுதுறேன் நான் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு செக்ஸ் செல்ஸ் 2 செல்ஸ் மீட் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஜைகோட். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தே டிவைட் த செல்ஸ் க்ளீவேஜ். அங்கிருந்து போகும்போது கேஸ்ட்ருலா ஃபார்மேஷன். கேஸ்ட்ருலானா என்னன்னா டெர்மல் ரீஜன் ஃபார்ம் ஆகும். என்ன டெர்மல் ரீஜன் ஞாபகப்படுத்திக்குங்க, நம்ம எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ், எக்டோடம், மீசோடம், எண்டோடம்லாம் ஃபார்ம் ஆகுறது. இந்த இந்த டெர்மல் ரீஜன்ல இருந்து தான் எல்லா ஆர்கனும் ஃபார்ம் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் ஆர்கனோ ஜெனசிஸ், ஆர்கன் எல்லாம் ஃபார்ம் ஆகிறது. எல்லா ஆர்கனும் ஃபார்ம் ஆகும்போது ஒரு அழகு பாடி வந்துடும், மார்ஃபோ ஜெனசிஸ். இந்த மார்ஃபாலஜி கிடைச்ச உடனே ஃபீட்டஸ் ஃபுல் ஷேப்புக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெவலப்மெண்ட்டு, க்ரோத்து, அப்படியே வளர்றது, எல்லா ஆர்கனும் மெச்சூர் ஆகிறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட்டஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆன பிறகு 3 ட்ரைமஸ்டரும் டெலிவரி. டெலிவரி ஆன பிறகு அதோட பேர் பேபி. ஸோ டெலிவரி தான் பார்ட்யூரிஷன் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். இந்த ஆர்டரில் இப்போ த மைட்டாட்டிக் டிவிஷன் ஸ்டார்ட் ஆஸ் த ஜைகோட் மூவ்ஸ் த்ரூ த isthmus ஆஃப் த ஓவிடக்ட் கால்டு cleavage. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் இங்கே யாரும் வரல. தட் இஸ் இப்போ இன்ஃபண்டிபியூலம் ரீஜனில் உட்காந்துருக்கு. திஸ் இஸ் த இன்ஃபண்டிபியூலம் ரீஜன். இங்கே இன்ஃபண்டிபியூலம் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப். இப்போ இங்கே பி டயக்ராமில் பாருங்கள், ஸ்பெர்ம் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இந்த ஸ்பெர்ம் உள்ளே போயிடுச்சு. திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் ப்ரெசன்ட் ஹியர். அப்புறம் இஸ்தமஸ் ரீஜனுக்கு வரும்போது, ஸோ இங்கே ஆம்புலா ரீஜன். ஸோ திஸ் இஸ் இன் ஆம்புலா ரீஜன். இங்கிருந்து அப்படியே இட் இஸ் மூவிங் டு இஸ்தமஸ். அப்போ இஸ்தமஸ்க்கு போகும்போது க்ளீவேஜ் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹியர் க்ளீவேஜ் இஸ்தமஸில். அங்கேருந்து அப்படியே நகர்ந்து இந்த 2 செல், இந்த சி, இங்கே டி, 4 செல்லாக மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் 4 செல்டு ஸ்டேஜ். இங்கே பாருங்க 8 செல் ஸ்டேஜ். 8 செல் ஸ்டேஜுக்கு அது இன்னும் யூட்ரஸ்குள்ளே போகலை. ஸோ திஸ் இஸ் த 8 செல் ஸ்டேஜ். 1 2 3 4 5 6 7 8 செல். திஸ் 8 செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அவுட் சைட் த யூட்ரஸ். அப்போ ஃபெலோப்பியன் டியூப்ல உட்காந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் கால்டு மாருலா. 8 to 16 நமக்கு மாருலான்னு சொல்லுவாங்க. மாருலா பார்த்தா அப்படியே ஒரு மல்பெரி ஃப்ரூட் மாதிரி இருக்கும். அண்ட் ஸோ இட் இஸ் கால்ட் மாருலா. இப்போ எஃப்னு ஒரு டயக்ராம் போட்டிருக்கு பாருங்க. எஃப், திஸ் இஸ் எஃப். இங்கே 16 செல் ஸ்டேஜ். இப்போது நீங்கள் எக்ஸாமில் கேட்டால் ஞாபகம் வச்சுக்கணும், எத்தனை செல் ஸ்டேஜில் அது யூட்ரஸ்குள்ளே போகுதுன்னா 16 செல் ஸ்டேஜில் அது யூட்ரஸ்குள்ளே இருக்குது. அங்கேருந்து அப்படியே நகர்ந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், வெளியில் ஒரு ஸ்ட்ரக்சர், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர், அப்படி வரும்போது தான் அது இம்ப்ளான்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் கால்டு பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்டில் இந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லேயர் இஸ் கால்டு ட்ரோஃபோபிளாஸ்ட். ட்ரோஃபோபிளாஸ்ட் இது வந்து இன்னர் மாஸ் ஆஃப் செல். இன்னர் மாஸ் ஆஃப் செல். இப்போ இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, ட்ரோஃபோபிளாஸ்டில் இருந்து உங்களுக்கு 4 லேயர் ஃபார்ம் ஆகும். 1 இஸ் கோரியான், உங்களுக்கு பிளாசண்டா ஃபார்ம் ஆக போகுது. ஆம்னியான் ப்ரொடெக்ஷன், நியூட்ரிஷன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஆலன்டாயிஸ்,
இதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படியே கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச், ப்ரொடெக்ஷன், நியூட்ரிஷன். அதுக்கப்புறம் யோக் சாக். இந்த யோக் சாக்குமே உங்களுக்கு நியூட்ரிஷன் அதுக்குள்ள வருது. கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச். ஆனா யோக் சாக் தான் முதல்ல நம்ம பாடியில, அதாவது ஒரு ஃபீட்டஸா இருக்கும்போது திஸ் இஸ் த ஒன் விச் ப்ரொடியூஸ் ஆர்பிசி. ஃபஸ்ட்டு ஃபீட்டஸில். அதுக்கப்புறம் தான் 6th வீக்குக்கு அப்புறம் தான் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், லிவர்ல இருந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. இந்த ஆர்டர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் செல்ஸ் எந்த எந்த ஸ்டேஜில் இந்த எம்ப்ரியோ வந்து இங்கே ஃபெலோப்பியன் டியூப்லேருந்து யூட்ரஸ்க்கு போகிறதாகட்டும். அண்ட் இம்ப்ளான்டேஷன் 16 செல்லில் அப்படி 32 செல் ஸ்டேஜ்லலாம் இல்லை. ஒன்லி ஒன்ஸ் இந்த அவுட்டர் லேயரும் இன்னர் லேயரும் ஃபார்ம் ஆன பிறகு. அப்போ இந்த இன்னர் மாஸ் ஆஃப் செல்லேருந்து என்ன வருதுன்னா, திஸ் இஸ் த ஒன் விச் இஸ் கோயிங் டு மேக் பேபி. This is the one forms the fetus. Okay, இப்போ படிப்போம். And cleavage towards the uterus and forms 2, 4, 8, 16 daughter cells called blastomere. See, இந்த structure எல்லாமே உங்களுக்கு blastula. இந்த ப்ராசஸ் பிளாஸ்டுலேஷன். இதில் இருக்கிற ஒவ்வொரு செல்லு பேரு பிளாஸ்டோமியர். ஸோ பிளாஸ்டுலேஷன், இந்த கிளீவேஜ் நடக்குது இல்லையா, இது எல்லாமே பிளாஸ்டுலேஷன். இந்த ப்ராசஸ், இந்த கேஸ்ட்ருலா ஃபார்ம் ஆகிற எல்லா ப்ராசஸும் கேஸ்ட்ருலேஷன். Okay, so the embryo with 8 to 16 stage blastomere is called a morula. The morula continues to divide and transform into blastocyst as it moves further into the uterus. இப்போ நம்ம பார்த்தோங்க. The blastomeres in the blastocyst are arranged into an outer layer called trophoblast and an inner group of cells attached to the trophoblast called the inner mass of cells. அதுவும் அங்கே எழுதியாச்சு. The trophoblast layer then gets attached to the endometrium and the inner cell mass gets differentiated as the embryo. So inner cell massல தான் embryo ஃபார்ம் ஆகுது. இந்த ட்ரோஃபோபிளாஸ்ட்ல இருந்து அந்த 4 லேயர் அதில் முக்கியமாக போய் எல்லாம் அப்படியே எண்டோமெட்ரியம் லேயரோட, யூட்ரஸில் இருக்கிற எண்டோமெட்ரியம் லேயரோட அப்படியே ஃபுல்லாக ஃபிக்ஸ் ஆகுது. As a result, after attachment, the uterine cells divide rapidly and covers the blastocyst. இது அட்டாச் ஆன பிறகு யூட்ரஸில் இருக்க செல்ஸ் அப்படியே கொஞ்சம் ரேப்பிடாக டிவைட் ஆகி அப்படியே கவர் பண்ணிக்கும். As a result, the blastocyst become embedded in the endometrium of the uterus. This is called implantation and it leads to pregnancy. Implantation எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஃபிட் ஆனால் மட்டும்தான் pregnancy. ஃபிட் ஆகாமல் அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தால் அது திருப்பி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகி கொஞ்சம் டிலே ஆகி மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஆகி வெளியே வந்துடும். Okay, so this is called fertilization and implantation. அடுத்தது இப்போ எப்படி எம்ப்ரியோ டெவலப் ஆக போகுது, pregnancy and embryonic development. After implantation, finger-like projections appear on the trophoblast called chorionic villi. The chorion ஃபார்ம் ஆகுறது, அது அப்படியே இப்படி finger-like projection, this is chorion, இப்படி தான் ஃபார்ம் ஆகும். And which are surrounded by the uterine tissue and maternal blood. ஸோ இங்கே இப்படி கோரியான் திங்க் பண்ணிக்கோங்க. இது வந்து யூட்ரைன் வால்ல இருக்கும். அப்போது பாப்பாவோட, தட் இஸ் எம்ப்ரியோவோட இதுலேயும் போய் இப்படி ஃபிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எப்படின்னா, முதல்ல பிளாசண்டா ஃபார்ம் ஆகிற வரைக்கும் இந்த கோரியான், ஆம்னியான், இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆலன்டாய்ஸ், இவங்கெல்லாம் நியூட்ரிஷனல் சப்ளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வளர்கிற எம்ப்ரியோக்கு. ஒன்ஸ் பிளாசண்டா, கோரியான் நல்லா பிளாசண்டாவை டெவலப் பண்ணிருச்சுன்னா அதுக்கப்புறம் பிளாசண்டா வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஸோ பிளாசண்டா அப்படின்னு சொன்னால் என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, யூட்ரைன் வாலுக்கும், தட் இஸ் யூட்டரஸ்க்கும், மதருக்கும், ஃபீட்டஸ்க்கும், தட் இஸ் எம்ப்ரியோக்கும் இருக்கிற கனெக்ஷன் பிளாசண்டா. இப்போ அம்பிலிக்கல் கார்டு அப்படின்னு ஒன்று படிப்போம். அம்பிலிக்கல் கார்டு ஏன் அப்படின்னு சொன்னால், இது பாப்பாவோட தொப்புலேருந்து கட் பண்ணுவாங்க. இது என்னன்னா பிளாசண்டாக்கும் ஃபீட்டஸ்க்கும் இருக்கிற கனெக்ஷன். ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் பிளாசண்டா அண்ட் ஃபீட்டஸ். அண்ட் பிளாசண்டா மீன்ஸ் யூட்ரஸ்க்கும் ஃபீட்டஸ். ஸோ பிளாசண்டால இருந்து வர்றது தான் யூட்ரஸ், சாரி அம்பிலிக்கல் கார்டு. இப்போ பார்ப்போம். After implantation, finger-like projections appear on the trophoblast called chorionic villi, which are surrounded by the uterine tissue and maternal blood. The chorionic villi and uterine tissue become interdigitated, so in the madri inga varanja, with each other and jointly form a structural and functional unit between developing embryo
and maternal body called placenta. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிளாசண்டாவை ஃபார்ம் ஆயிடுச்சு. ரெண்டுமே சேர்ந்து ஒரு பிளாசண்டாவை கொடுத்துருச்சு. And the placenta facilitate the supply of oxygen and nutrient to the embryo. So placenta என்னென்னலாம் கொடுக்குதுன்னா முக்கியமாக oxygen and all the nutrient from mother to baby embryo, and also removal of carbon dioxide and excretory waste products, and also it removes the carbon dioxide and excretory waste materials. இது ரெண்டுத்தையுமே அது இங்கேருந்து எம்ப்ரியோல இருந்து வெளியே எடுத்துக்கிட்டு போகுது. Produced by the embryo. The placenta is connected to the embryo through an umbilical cord. இப்போ இங்க போட்டேன் பாத்தீங்களா, அதுதான் umbilical cord வழியா கனெக்ட் ஆகுது, which helps in the transport of substances to and from the embryo. உள்ள போறதும் வெளியே வர்றதும் through umbilical cord. umbilical cordல இருந்து placenta, placentaல இருந்து மதருக்கு போயிடுது. Placenta also act as an endocrine tissue and produces several hormones like human chorionic gonadotropin HCG, human placental lactogen HPL, estrogen, progestogen, all. Okay, so in this இங்க பாருங்க, இந்த human chorionic gonadotropin, this is the one which give the indication of pregnancy. SCG வரும்போது தான். ஆனால் உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரோஜன் வரும்போது, நிறைய ப்ரொஜெஸ்ட்ரோஜன் வரும்போது குழந்தை அப்படியே டெவலப் வளர்ந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த எஸ்சிஜி குறைஞ்சிரும், 2 மாதத்தில் அப்படியே குறைஞ்சிரும். அதனால தான் இதுக்கு பேர். இது ரொம்ப இருந்துச்சுன்னா அபார்ஷனுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால ஜென்ரலாகவே HCG அபார்ஷன் ஹார்மோன் சொல்லுவாங்க, ப்ரொஜெஸ்ட்ரோஜன்னு ப்ரெக்னன்சி ஹார்மோன் சொல்கிறது. ஸோ எக்ஸெட்ரா. In the later phase of pregnancy, a hormone called relaxin is also secreted by the ovary. ஸோ எத்தனை ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுன்னு கவுண்ட் வச்சுக்கோங்க, எக்ஸாம் கொஷினாக இருக்கலாம். Let us remember the HCG, HPL and relaxin are produced in women only during pregnancy. ஸோ இவங்கெல்லாம் ப்ரெக்னென்சி பீரியட்ல மட்டும் வரும் ஒரு முக்கியமான ஆட்கள். In addition, during pregnancy, the level of other hormones like estrogen, progestogen, cortisol, prolactin, thyroxine, etc. are increased several folds in the maternal blood. So இது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்சி டைமில் ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிற அத்தனை ஹார்மோனும் நல்லா ரைஸ் ஆகும். அதுதான் அவங்களுடைய, பிகாஸ் பாப்பா இஸ் க்ரோயிங், த எம்ப்ரியோ இஸ் க்ரோயிங் இன்சைட், அதனால நிறைய ஹார்மோனல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஃபுட்டு சப்ளை நிறைய தேவைப்படும், பாடிக்கு ஹெல்த் நிறைய தேவைப்படும், ஏடிபி தேவைப்படும் மதருக்கு. இதுக்காக இத்தனை ஹார்மோன் செக்ரீஷன் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. Increased production of these hormones is essential for supporting the fetal growth, metabolic changes in the mother and maintenance of pregnancy. ஸோ அதனால தான் தைராக்சின் ஏறுது, ஏன்னா அவங்க தானே பேசல் மெட்டபாலிக் ரேட் கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அது immediately after implantation, the inner cell mass embryo differentiate into an outer layer called ectoderm and an inner layer called endoderm. A mesoderm soon appears between the ectoderm and the endoderm. ஸோ இந்த மாதிரி ஒரு பைலேயர் ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்கும், அந்த பைலாமினார் டிஸ்க்ன்னு சொல்லுவோம். இப்படி இருக்கும், 2 லேயர் ஃபார்ம் ஆகிடும். உள்ள வெளியே அப்படியே உங்களுக்கு அந்த ட்ரோபோபிளாஸ்ட் இப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எக்டோ அண்ட் எண்டோ ஒரு 2 லேயர். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேயர் இப்படியும், இதுக்கு நடுவில் இப்போ ஒரு லேயரும், இதுக்கு நடுவில் இன்னொரு லேயர். ஸோ திஸ் இஸ் எக்டோ, திஸ் இஸ் எண்டோ அண்ட் திஸ் இஸ் மீசோடர்மல் லேயர். ஸோ இப்போ உங்களுக்கு 3 லேயர் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுறது எக்டோ அண்ட் எண்டோ, கொஞ்சம் கழிச்சு தான் இப்போ இது பைலாமினார் டிஸ்க்னு சொல்லுவோம். அங்கேருந்து இப்போ 3 லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. These 3 layers give rise to all tissues, organs in adults. It need to be mentioned here that the inner cell mass contains certain cells called stem cells, which have the potency to give rise to all the tissues and organ. இப்போ நம்ம ஸ்டெம் செல் அப்படின்னு சொன்னால் அப்படியே கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். பிளான்ட்ல மெரிஸ்டம் இருக்குது. மெரிஸ்டம் அப்படிங்கிற செல்லுக்கு ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, டிவிஷன் தவிர. அது அனுப்புகிற செல்லு மெச்சூர் ஆகி தான் பேரன் கோலன் ஸ்க்ளீரனாக மாறும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்டெம் செல் இஸ் அ டோட்டிபொட்டன்ட் செல். டோட்டிபொட்டன்ட் செல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, எனி சிங்கிள் செல் ஹேஸ் த கெப்பாசிட்டி டு டோட்டிபொட்டன்ட். என்னன்னா, see total potentiality of a single cell to become the entire organism அந்த மாதிரி. ஸோ இங்கே ஸ்டெம் செல், இதில் இருக்கிற ஸ்டெம் செல்லுக்கு அத்தனை பவர் இருக்குது. அதுதான் பொட்டன்சி டு கிவ் ரைஸ் டு ஆல் த டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே,
ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல். அதனால தான் ஃபியூச்சரில் நம்ம பிளாசண்டாவை சேர்த்து வைக்கிற அந்த டெக்னிக்கெல்லாம் வந்திருக்கு. What are the major features of embryonic development at various months of a pregnancy? என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது இந்த pregnancy periodல? நம்ம human pregnancy period வந்து ஒரு 270 days approximately 9 months. The human pregnancy lasts 9 months. Do you know for how many months pregnancy lasts in dog? இப்போ டாக் எல்லாமே கூட அப்ராக்சிமேட்டாக போட்டிங்கன்னா ஒரு 58 டேஸ் டு ஒரு 65 டேஸ்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 63 டேஸ் வச்சுக்கலாம், 2 months ப்ளஸ். அதே மாதிரி இப்போ எலிஃபெண்ட்லாம் ரொம்ப லாங்கஸ்ட் எலிஃபெண்ட் தான். அதுவும் ஏஷியாட்டிக் எலிஃபெண்ட்டை விட ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட் 22 ஃபுல் மந்த்ஸ் நியாயத்துக்கு ரொம்ப பெருசு, 2 வருஷம். கேட்டும் அதே மாதிரி தான், ஒரு 60 டேஸ் ப்ளஸ் 63 டேஸ் 64 டேஸ், அது இட் டிபெண்ட்ஸ், 2 months டைம். ஓகே, ஃபைண்ட் அவுட் இன் ஹியூமன் பார்த்தாச்சு. In human beings, after 1 month of pregnancy, just 1 month, okay, the embryo's heart is formed. So 30 daysல ஒரு 30 days to 35 daysக்குள்ள heart form ஆயிடும். And the first sign of growing fetus may be noticed by listening to the heart sound carefully through the stethoscope. அது கேட்கறது தான் first sign. By the end of the second month of pregnancy, the fetus develops limbs and digits. By the end of the second month, so in the beginning of the third month கூட வச்சுக்கலாம், லிம்ஸ் எல்லாம் கை காலெல்லாம் ஃபார்ம் ஆகி டிஜிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி விரல் எல்லாம். பை த எண்ட் ஆஃப் 12 weeks, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். யூஸ்வலாக நம்ம ப்ரெக்னென்சியை வந்து 3ஆக பிரிப்பாங்க, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னா 12 weeksல ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் ஹார்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, கை கால் விரல்கள் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. மோஸ்ட் ஆஃப் த மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. ஃபார் எக்ஸாம்பிள், the limbs and external genital organs are well developed. ஸோ எல்லாம் வந்தாச்சு, மேல் ஃபீமேல்லாம் நல்லா கிளியர் கட்டாக தெரியும். The first movement of the fetus and appearance of a hair on the head are usually observed during the 5th month. ஸோ ஹேர் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் மூவ் ஆகுறது யூட்ரஸ்க்குள்ள, அதெல்லாம் 5th month, ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர். By the end of about 24 weeks, that is end of the second trimester, என்ன நடக்குது, the body is covered with a fine hair, body hair form ஆயிடுச்சு. That is 24th week. Eyelid separate, closer இருந்த eyelid separate ஆகுது, and eyelashes are formed. கண்ணில் eyelashes form ஆகுது, eyelid separate ஆகுது. அதெல்லாம் எப்போனா செகண்ட் ட்ரைமஸ்டர், end of the second trimester, 24 weeksல. By the end of 9 months of pregnancy, the fetus is fully developed and it is ready for delivery. So இப்போ ட்ரைமஸ்டர், லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் full growth, and the embryo is fully developed, fetus is very beautifully developed and it is about to come out to see the world. இப்போ பார்ட்யூரிஷன் அண்ட் லாக்டேஷன். பார்ட்யூரிஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும், டிபார்ச்சர். இப்போ பாப்பா, தட் இஸ் எம்ப்ரியோ இஸ் டிபார்ட்டிங் ஃப்ரம் த மதர், அங்கே உள்ளே இருந்து போர் அடிச்சிருச்சு, ஸோ இட் ஹேஸ் டு கம் அவுட். The average duration of human pregnancy is about 9 months, which is called the gestation period. Vigorous contraction of the uterus at the end of the pregnancy causes expulsion or delivery of the fetus. This process of delivery of the fetus, childbirth, is called parturition. இப்போ ஃபுல்லாக இந்த கான்ட்ராக்ஷன் ஆக போகுது. யார்? யூட்ரஸ், யூட்ரைன் வால். ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம யூட்ரைன் வாலில் 3 லேயர் இருக்கும், பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் தான் பிளட் வெசல்ஸ், அதில் தான் போய் இம்ப்ளான்டேஷன் நடந்தது. அந்த மயோமெட்ரியம் தான் மசில், அதுதான் இப்போ கான்ட்ராக்ட் ஆக போகுது. So parturition is induced by a complex neuroendocrine mechanism. The signals for parturition originate from the fully developed fetus and the placenta, which induces mild uterine contraction called fetal ejection reflex. So in the contraction, it is not only the problem of a mother, papa oda contribution. The baby, that the fetus has to come out. அதனால அங்கே இருந்த signals for the parturition originate from the fully developed fetus. ஸோ fetus கிட்ட இருந்து கிடைக்குது, வெளியே வரணும் நானுங்கிறதுக்காக அது கொடுக்குற ஒரு stimuli. And the placenta, which induce mild uterine contraction called fetal ejection reflex. This triggers release of oxytocin. Oxytocin is a delivery hormone. Okay, அதுக்கு இன்னொரு, இப்போ நீங்கள் 3 ஹார்மோனாக சொன்னேன், நம்ம அபார்ஷன் ஹார்மோன், HCG, gestation hormone, pregnancy hormone, progesterone, and here oxytocin is a delivery hormone.
from the maternal pituitary. Oxytocin வந்து பிட்யூட்டரியில் இருக்கிற posterior gland நியூரோ ஹைப்போஃபைசிஸ்லேருந்து செக்ரேட் ஆகுது. அங்கே ரெண்டு ஹார்மோன் இருக்கு இல்லையா, தட் இஸ் ஆக்சுவலி இட் இஸ் செக்ரேட்டட் பை ஹைப்போதலாமஸ். அங்கேருந்து அது நர்வ் எண்டிங் வழியாக பிட்யூட்டரிக்குள்ளே வந்து நல்லா ஞாபகப்படுத்திக்கங்க அப்படியே. அங்கேருந்து இப்போ இட் இஸ் இன்டியூசிங் த டெலிவரி. So oxytocin acts on the uterine muscle and causes stronger uterine contractions, which in turn stimulates further secretion of oxytocin. So contract ஆக further secretion. The stimulatory reflex between an uterus contraction and oxytocin secretion continues, resulting in the stronger and stronger contraction. This leads to expulsion of the baby out of the uterus through the birth canal parturition. ஸோ நிறைய வந்துக்கிட்டே இருக்குது, கான்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது, அண்ட் த ப்ரெஸ்ஸிங் ரொம்ப கண்டினியூ ஆகிட்டே இருக்குது, யூட்ரஸ் ப்ரெஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் த செர்விக்கல் கெனால் ஓப்பன் ஆகுது, செர்விக்கல் கெனால் கொஞ்சம் வைட் ஆகுது, ஓப்பன் ஆகுது. செர்விக்ஸ் இவ்வளோ நாள் சீல் ஆகி வச்சுருந்துச்சு, பாப்பா உள்ளே இருக்க போய், தட் இஸ் ஃபீட்டஸ் உள்ளே இருக்க போய். ஸோ நவ் இட் இஸ் கெட்டிங் ஓப்பன்ட். இப்போ பேபி வில் பி எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த பர்த் கெனால். அதுதான் பார்ச்சுரிஷன். Soon after the infant is delivered, the placenta is also expelled out of the uterus. அதுவும் வெளியே வந்துடும். What do you think the doctor inject to induce delivery? வேற என்னது இன்டியூஸ் பண்ணுவாங்க? நம்ம டெலிவரி ஹார்மோன் ஆக்சிடாசின் தான் இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸ்பைனல் வழியாக இன்டியூஸ் பண்ணுவாங்க இதை, பிகாஸ் நாம் இதை நியூரலில் நர்வ் எண்டிங் வழியாக ரிலீஸ் ஆகுதுன்னு படிப்போம் இல்லையா, அது. The mammary glands of the female undergo differentiation during pregnancy and start producing milk towards the end of pregnancy by the process called lactation. இப்போ the baby has come out, fetus வெளியே வந்த பிறகு it is called a baby. பேபி வெளியே வந்தோடனே அதுக்கு உடனே பசிக்கும், அதுக்கு சாப்பிட கொடுக்கணும். ஸோ நேச்சர் கொடுத்துருக்க மிக பியூட்டிஃபுல் கிஃப்ட் இஸ் லாக்டேஷன். ஸோ கடைசி ப்ரெக்னென்சியோட லாஸ்ட் ட்ரைமஸ்டரில் கொஞ்சம் டெலிவரிக்கு முன்னாடிலேருந்தே மைல்டாக செக்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நல்ல செக்ரீஷன். திஸ் ஹெல்ப்ஸ் த மதர் இன் ஃபீடிங் த நியூ பார்ன். The milk produced during the initial few days of lactation is called colostrum. This is the world best medicine கூட சொல்லலாம், அத்தனை ஆன்டிபாடி இருக்கிற ஒரு விஷயம். ஸோ திஸ் இஸ் colostrum, ஒரு மாதிரி லைட் எல்லோ கலரில், which contains several antibodies absolutely essential to develop resistance for a newborn baby. அந்த குழந்தையோட பேசிக் ரெசிஸ்டன்சி, ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் எல்லாத்துக்கும் ஒரு பேஸே இந்த colostrum. Breastfeeding during the initial period of infant growth is recommended by doctors for bringing up a healthy baby because of the content present in colostrum and the mother's milk. It will give all the immunity and strength to the baby. So for a healthy baby, doctors are always recommending a mother to feed a young one. Okay, so I think முடிஞ்சிருச்சு. பேபி வெளியே வந்தாச்சு, லாக்டேட் பண்ணியாச்சு மதர், அண்ட் ஃபீடும் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். லைக் ஃபெர்டிலைசேஷன், அப்புறம் ஃபெர்டிலைஸ் ஆன பிறகு இம்ப்ளான்ட் ஆகுது, இம்ப்ளான்ட் ஆகி ஹவ் இந்த சேஞ்சஸ் நடக்குது, 2 லேயர் உள்ளே இருக்கிற மாஸ் ஆஃப் செல்ஸ் வில் ஃபார்ம் அ பேபி அண்ட் ஃபீட்டஸ். ஓகே, அண்ட் தென் வெளியில் இருக்கிறது. தட்ஸ் இட். கம்ப்ளீட்டாக இந்த லெசன் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான், பேபி ஃபார்ம் ஆச்சு, டெலிவர் ஆயாச்சு, அண்ட் ஓகே லாக்டேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ மேபி நம்ம சம்மரியை ஒரு ரவுண்ட் பார்த்துருவோம். Humans are sexually reproducing and viviparous. தெரியும் viviparous-னா giving birth to young one. And the male reproductive system is composed of a pair of testes, the male sex accessory ducts and the accessory glands and external genitalia. இதெல்லாம் இருக்கு மேல்ல. Each testis has about 250 compartments called testicular lobules. நான் வரைஞ்சும் கொடுத்துருக்கேன். And each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubules. Each seminiferous tubule is lined by a spermatogonia, inside by a spermatogonia and Sertoli cells. The spermatogonia undergo meiotic divisions leading to sperm formation, while Sertoli cell provide nutrition. 3 cell spermatogonia sperm produce, Sertoli cell nerve cell, Leydig cell hormone producing cell. The Leydig cell outside the seminiferous tubule synthesizes and secretes testicular hormone called androgen. The male external genitalia is called penis. The female reproductive system consists of a pair of ovaries and a pair of oviducts, a uterus, a vagina, external genitalia, and a pair of mammary glands. The ovaries produce a female gamete ovum and some steroid hormones, ovarian hormones, the progestogen and estrogen. Ovarian follicle is different
in different stages of development or embedded in the stroma. The oviducts, uterus, and vagina are female accessory ducts. The uterus has three layers, namely perimetrium, myometrium, and endometrium. The female external genitalia includes mons pubis, labia majora, labia minora, hymen, and clitoris. இதோட ஒர்க் எல்லாமே கூட என்னன்னு பார்த்தோம். அது இது மேலோட எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, கிளிட்டோரியஸ்னா கிளான்ஸ் பெனிஸ் மாதிரி அதெல்லாம் பார்த்தோம். The mammary glands are one of the female secondary sexual characteristics. So, secondary sexual characteristics, mammary glands, primary கிடையாது. இந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர், செகண்டரி செக்ஷுவல் செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிறத இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே பண்ணலை. Spermatogenesis results in the formation of sperm that are transported by the male sex accessory duct. A normal human sperm is composed of a head, neck, and middle piece and a tail. The process of formation of mature female gamete is called oogenesis. So, அது spermatogenesis, இது oogenesis. இங்கே நம்ம underline பண்ணிக்கணும். Okay. The reproductive cycle of female primate is called menstrual cycle. And menstrual cycle starts only after attaining sexual maturation, puberty. During ovulation, only one ovum is released per menstrual cycle. The cyclic changes in the ovary and the uterus during menstrual cycle are induced by changes in the level of pituitary and ovarian hormone. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த puberty, that is menstrual cycle control. After coitus, sperms are transported to the ampulla where the sperm fertilizes the ovum, leading to formation of a diploid zygote. So, எந்த இடத்துலனா ampulla fertilization நடக்குது. The presence of X and or Y chromosome in the sperm determine the sex of the embryo. The zygote undergoes repeated mitotic division to form blastocyst, which is implanted in the uterus. So, blastocyst தான் implant ஆகுது, resulting in pregnancy. After 9 months of pregnancy, the fully developed fetus is ready for delivery. The process of childbirth is called parturition, which is induced by a complex neuroendocrine mechanism involving cortisol, estrogen, and oxytocin. So, cortisol, estrogen, and oxytocin. Mammary glands differentiate during pregnancy and secrete milk after childbirth. The newborn baby is fed milk by the mother lactation during the initial few months of growth. That's all about our human reproduction. சம்மரி எல்லாத்தையும் அப்படியே ஒரு ஜிஸ்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. நாம் எப்படி ஃபார்ம் ஆகிறோம், எப்படி ஒரு ஒரு செல் ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ அழகான ஒரு குழந்தையா வெளியே மாறுறோம், இது வந்திருக்கோம், அதுக்கப்புறம் இந்த சொசைட்டிக்கு நம்மளால் எவ்வளோ யூஸ் இருக்குது, அந்த மாதிரி வெரி பியூட்டிஃபுல் டாபிக் இட் இஸ். நேச்சரோட ஒண்டர் இதெல்லாம். பிளான்ட்டும் ஒரு ஒண்டர் தான், நம்ம ஃபார்ம் ஆகிறதும் ஒரு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ப்ராசஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதும் கூட. நீங்கள் ரொம்ப சீக்கிரம் இதாவது படிக்கும்போதே இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிடும், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் தயவுசெய்து படிங்க. கம்பல்சரியாக கொஷின்ஸ் இதுக்குள்ளே இருக்குது, குட்டி குட்டியான விஷயங்கள் லைக் ஹார்மோன்ஸு, என்ன ஹார்மோன் எப்போ வருது, எந்த டேட்டில் குழந்தைக்கு ஐலாஷஸ் வருது, ஓப்பன் ஆகுது, அந்த மாதிரி. அப்புறம் அந்த செகண்டரி ஊசைட்டுக்கு என்ன, ப்ரைமரி ஊசைட், ஃபாலிக்கல்னா என்ன, ப்ரைமரி ஊசைட்னா என்ன, அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸோடு படிக்கணும். ஓகே. ஸோ நான் இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நாம் அடுத்தது ஹியூமன் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.